காசாவுக்கு சென்ற ஃப்ரீடம் ஃப்ளாட்டிலா கொலிஷன் 1000 மெட்லின்ஸ் மனிதநேய உதவிக்குழுவினரை இஸ்ரேலிய இராணுவம் தடுத்து நிறுத்தியிருப்பதற்கு மலேசியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த குழுவை சேர்ந்த அனைத்து தன்னார்வலர்களையும் இஸ்ரேல் நிபந்தனையின்றி உடனடியாக விடுவிக்க வேண்டும் என மலேசியா வலியுறுத்தியது. இந்த குழுவினர் காசாவுக்கு மனிதநேய உதவிப் பொருட்களை கொண்டு சென்றபோது இஸ்ரேலிய இராணுவம் அவர்களை வழிமறித்து தடுத்து நிறுத்தியது. மனிதநேய தன்னார்வலர்களின் உரிமைகளை இஸ்ரேல் மதிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சு புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. எல்லா நேரத்திலும் இவர்களின் பாதுகாப்பும் கௌரவமும் பேணி காக்கப்படுவதை இஸ்ரேல் உறுதி செய்ய வேண்டும் என்று அது தெரிவித்தது. ஃப்ளாட்டிலா கப்பலில் இருந்த தன்னார்வலர்களுள் 9 பேர் மலேசிய பிரஜைகளாவர். இவர்களின் பாதுகாப்பு நலன் ஆகியவற்றுக்கு மலேசிய அரசாங்கம் முக்கியத்துவம் அளிப்பதை அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியது. சம்பந்தப்பட்ட பிரதேசத்தில் உள்ள அனைத்து மலேசிய அரச தந்திரிகளும் முழு விழிப்பு நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த சம்பவத்தை எதிர்கொள்ள ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுத்திருப்பதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவித்தது. அது மட்டுமின்றி இஸ்ரேலிய இராணுவத்தால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தன்னார்வலர்கள் அனைவரும் விரைவில் விடுவிக்கப்படுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அக்டோபர் 8ஆம் தேதி இஸ்ரேலிய இராணுவம் மனிதநேய உதவிக்குழுவினரின் கப்பல்களை தடுத்து நிறுத்தியதை மலேசியா வன்மையாக கண்டித்திருக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.